இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்று சொன்னால், சக மனிதர்களை எப்படி கையாள்வது என்பதுதான். சக மனிதர்கள் என்பவர்கள் யார்? நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே சக மனிதர்கள் தான். நம்முடைய பணியிடங்கள், வீடு, அதே போல் நீங்கள் மாணவர்களாக இருந்தால் கல்விக்கூடங்கள் அல்லது பொதுவான ஒரு செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள், இப்படி பலதரப்பட்ட இடங்களில் நாம் வெவ்வேறு விதமான மனிதர்களை சந்திக்கிறோம். அப்படி சந்திக்கிற போது சில மனிதர்களை நாம் கையாள்வது நமக்கு மிகவும் கடினமாக இருக்கிறது. அதாவது நமக்கும் அவர்களுக்கும் இடையே ஒரு தொடர்பே ஏற்படாது. இன்னொன்று, எந்த விதமான தர்க்கமுமற்ற அல்லது எந்த விதமான ஒரு பொருத்தமற்ற செயல்பாடுகளை பேசக்கூடியவர்கள், பொருத்தமற்ற வகையில் பேசக்கூடியவர்கள் அல்லது அர்த்தமற்ற செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள், இவர்களெல்லாம் நாம் அடிக்கடி சந்தித்து கொண்டிருப்போம். நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக கூட அவர்கள் இருப்பார்கள். அவர்களை நாம் எப்படி கையாள்வது? இதுதான் மிக முக்கியமான பிரச்சனை. சமீபத்தில் நான் ஒரு புத்தகம் படித்தேன். மேக்ஸி ரோவர் என்பவர் எழுதிய ஹவு டு டீல் வித் இடியட்ஸ் என்கிற புத்தகம். அதாவது மேக்ஸி ரோவருடைய அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு முட்டாள்களை எப்படி கையாள்வது என்பது. இதில் முட்டாள்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் யார்? இது அளவுக்கு அளவு மாறுபடும். எல்லோருமே ஒருவர் இன்னொருவரையும் முட்டாள் என்று சொல்லலாம். ஆனால் நீங்கள் ஒரு தனி மனிதர். ஒரு தனி மனிதராக உங்களை யார் எரிச்சல் ஊட்டுகிறார்களோ, யார் உங்களை தொடர்ந்து ஒரு மன நெருக்கடிக்கு ஆளாக்குகிறார்களோ, அல்லது நீங்கள் சொல்கிற எதையுமே புரிந்து கொள்ளாமல் அதற்கு சம்பந்தமில்லாதவற்றை சொல்லி கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் முட்டாள்கள். அப்படித்தான் அவர் இந்த புத்தகத்திலே வரையறுக்கிறார். இந்த மனிதர்களுக்கும் உங்களுக்குமான உறவு என்பது ஒரு மன ரீதியாக உங்களை மிகவும் துன்புறுத்தக்கூடிய ஒன்றாக மாறிவிடுகிறது. அப்படி என்று சொன்னால் இவர்களிடமிருந்து எப்படி விலகி நிற்பது அல்லது அவர்களை எப்படி கையாள்வது? இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. அப்படி பார்க்கிற போது அதில் அவர் இந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், வெவ்வேறு விதமான முட்டாள்தனங்கள் கொண்டவர்கள் இருப்பார்கள். எல்லோரையும் ஒரே மாதிரி நீங்கள் கையாள முடியாது. ஒவ்வொன்றுக்கும் தனி உத்தி தேவை. சில பேர் மத ரீதியான முட்டாள்தனமான கருத்துக்களை கொண்டிருப்பார்கள். சில பேர் அரசியல் ரீதியான முட்டாள்தனமான கருத்துக்களை கொண்டிருப்பார்கள். சில பேர் மருத்துவம் தொடர்பான தவறான கருத்துக்களை கொண்டிருப்பார்கள். இப்படியாக தர்க்கமற்ற அல்லது ஒரு பொருத்தப்பாடற்ற எண்ணங்களை வெளிப்படுத்துகிற பலதரப்பட்ட மனிதர்களை அன்றாட வாழ்க்கையில் நாம் சந்திப்போம். முதலில் அவர்கள் எத்தகைய ஒரு தப்பெண்ணங்களை கொண்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி உங்களுக்கு ஒரு மதிப்பீடு இருக்க வேண்டும். இன்னொன்று, கீப் டிஸ்டன்ஸ், அதாவது அவர்களிடமிருந்து கூடுமான வரை நீங்கள் விலகி இருக்க வேண்டும். இது மிக மிக முக்கியமான விஷயம். நிறைய நேரங்களில் நாம் என்ன செய்வோம் என்று கேட்டால், அவர்களோடு தொடர்பு கொண்டே இருப்போம். அது அவர்களுடைய வலைக்குள் நம்மை இழுக்கிற ஒரு விஷயமாக இருக்கும். அதனால் அவர்களிடமிருந்து விலகி இருப்பது என்பதை ஒரு முக்கியமான பரிந்துரையாக சொல்கிறார். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், அதாவது ஒரு பழமொழி இருக்கிறது, ஒரு முட்டாளோடு விவாதம் செய்தால் யார் முட்டாள் என்பது தெரியாமல் போய்விடும் என்று. அத்தகைய நபர்களிடம் வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது, அவர்களோடு எந்த விதமான ஒரு பரிவர்த்தனைகளையும் செய்யாமல் இருப்பது மிக மிக முக்கியம் என்று சொல்கிறார்கள். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், பொறுமையாக இருப்பது. ஏனென்றால் நம்மை தொடர்ந்து உங்களை ப்ரோவோக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தொடர்ந்து உங்களுடைய கோபத்தை தூண்டும்படியாக ஏதாவது செய்து கொண்டே இருப்பார்கள். இந்த இடத்தில் பொறுமை என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததாக மிக முக்கியமாக அவர் சொல்லக்கூடியது என்பது ஹியூமர். சிலவற்றை சிரித்தே கடந்து விடுவது என்று சொல்வோம். அவன் பண்ணுறது முட்டாள்தனமாக இருக்கும், ஆனால் நம்ம ஒரு ஹியூமராக அதை கடந்து போயிடணும். சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிட்டோம்னா பிரச்சனையே இல்லை. எல்லாத்தையும் விட சில சமயத்தில் அவங்க அனுதாபம் காட்டப்பட வேண்டியவர்களாகவும் இருப்பார்கள். ஒரு எம்பதி அல்லது ஒரு சிம்பதிக்குரியவர்களாக இருப்பார்கள். அந்த குணத்தை நாம் வளர்த்துக்கொள்வது. அனைத்தையும் விட மிக மிக முக்கியமானது பொறுமை. இந்த பொறுமை தான் முட்டாள்களிடமிருந்து நம்மை காப்பாற்றும். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், முட்டாள்களுக்கோடு நாம் சரிக்கு சமமாக சண்டையிடுகிற போது அதில் இழப்பு அதிகமாக யார் முட்டாளாக இல்லையோ அவர்களுக்கு தான் ஏற்படும். இதெல்லாம் இந்த புத்தகத்தில் மிக விரிவாக பேசுகிறார்கள். இந்த அடிப்படை கோட்பாடுகளை நாம் எடுத்துக்கொண்டால் முட்டாள்களை அல்லது நமக்கு ஆத்திரம் ஊட்டுகிறவர்களை, எரிச்சல் ஊட்டுகிறவர்களை எப்படி சகித்துக்கொள்வது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். திராவிட மொழிநூல் ஞாயிறு தேவநேய பாவாணர் அவர்கள் தமிழர் மதம் என்றே ஒரு நூலை எழுதியிருக்கிறார். இந்த மதம் என்கிற சொல் தமிழ் சொல்லா அல்லது சமஸ்கிருதத்திலிருந்து வந்த சொல்லா என்பது நெடுநாட்களாக இருக்கிற விவாதம். மிக பலர் அதனை சமஸ்கிருத சொல் என்று தான் சொல்லுவார்கள். அதாவது ஆறு, நெறி, வழி, சமயம் போன்ற சொற்களெல்லாம் தமிழ் சொற்கள். ஆனால் இதே பொருளை தருகிற ஆறு என்றாலும் வழிதான்.
அது ஒரு நெறி. எனவே ஒரு நெறியை, ஒரு வழியை சுட்டி காட்டுகிற அல்லது பக்குவப்பட்டவர்கள் என்கிற, பக்குவப்பட்ட கருத்து என்கிற பொருளில் வருகிற சமயம் என்கிற சொல். சமைதல் என்றாலே அரிசி எப்போது சோறாகிறது? அது சமைக்கப்படுகிற போது, ஒரு பக்குவமான நிலைக்கு வருகிற போது தான் அதற்கு சோறு என்று பெயர். சோறு உண்ணக்கூடியது, அரிசி உண்பதற்கானதில்லை. எனவே அந்த பக்குவத்தை பெறுவதற்கு சமைதல் என்று பொருள். இன்றைக்கும் கிராமத்திலே ஒரு பெண் பருவத்தை எட்டிவிட்டாள் என்றால் அந்த பெண் சமைந்து விட்டாள் என்று சொல்லுகிற பழக்கம் இருக்கிறது. எனவே சமயம் கூட தமிழ்தான். ஆனால் மதம் எப்படி தமிழாகும் என்று பலரும் கேட்கிற நேரத்தில், அப்படி தமிழ் சொல் இல்லை என்றால் அதனை பாவாணர் பயன்படுத்துவாரா, அதுவும் ஒரு புத்தகத்தினுடைய தலைப்பாகவே பயன்படுத்துவாரா என்கிற கேள்வி வருகிறது. தமிழர் மதம் என்பது அந்த நூலின் பெயர். அதனுடைய முதல் பகுதியிலேயே அவர் மதம் சமயம் என்கிற 2 சொற்களுக்குமான விளக்கத்தை தருகிறார். மதம் எப்படி தமிழ் சொல் என்பதை மிக அருமையாக அவர் விளக்குகிற அந்த பகுதி நாம் அறிய வேண்டிய ஒன்று. இந்த மதம் என்கிற சொல் மதி என்கிற சொல்லிலிருந்து வருகிறது. மதி என்றால் நாம் அறிவோம், ஒருவரை மதிப்பது, ஒருவருக்கான மரியாதையை கொடுப்பது மதி என்பது. அதாவது இன்னும் சொன்னால் மதிப்பிடுவது. மேலும் நாம் எண்ணி பார்க்கிற போது மதி என்பது அளவு செய்யப்பட்ட ஒரு பொருளின் விளக்கமாகவும் இருக்கிறது. இந்த குறிப்பிட்ட அளவுடைய பண்டத்துக்கு மதி என்று பெயர். அதனால்தான் நாம் பொருள்களை அனுப்பும் போதும் பொருள்களை பெறும்போதும் அதனை ஏற்று மதி என்றும் இறக்கு மதி என்றும் நாம் சொல்லுகிறோம். எனவே மதி என்பது மதிப்பிற்குரியது, ஒரு அளவு சார்ந்தது. இந்த மதியிலிருந்து மதம் என்கிற சொல் வருகிற போது ஒரு மதிக்கத்தக்க அளவு சார்ந்த ஒரு வாழ்க்கை நெறியை காட்டுகிற ஒரு கருத்து தான் மதம் என்பது அவருடைய செய்தி. எனவே தான் நான் தமிழர் மதம் என்றே நூலுக்கு பெயரிட்டிருக்கிறேன் என்று கூறுகிறார். பல தமிழ் சொற்களை நாம் அயற்சொற்கள் என்று கருதுகிறோம். பல அயர்மொழி சொற்களை தமிழ் சொற்கள் என்று எண்ணி பயன்படுத்துகிறோம். இப்போதும் கூட எது தமிழ் சொல், எது தமிழ் சொல் இல்லை என்று நம்மில் பலருக்கு தெரியாது. இதனை இன்றைக்கும் இருக்கிற சொல்லாய்வு அறிஞர் அருடியார் அவர்கள் இது தமிழ் இல்லை என்றே ஒரு நூலையும் எழுதியிருக்கிறார். அயன்மொழி சொற்கள் அதிக அகராதியையும் தந்திருக்கிறார். எனவே இந்த குழப்பத்தில் நாம் கூடுதலாக வடக்கில் பயன்படுத்துகிற இந்த மதம் என்கிற சொல் தமிழ் சொல்லா என்பதற்கான விளக்கம் இந்த புத்தகத்தில் இருக்கிறது. அந்த தமிழர் மதம் எப்படியெல்லாம் இருந்தது, என்னென்னவாக இருந்தது, அந்த மதங்களுக்குள் என்னென்ன வகைகள் இருந்தன, எவை முதலில் தோன்றிய மதங்கள், பின்னால் எவை தெரிந்தன, எவை மாறின என்கிற விளக்கங்களெல்லாம் அந்த நூல் முழுவதும் இருக்கிறது. தமிழர்களின் மதம் பற்றிய பல்வேறு செய்திகளை கொண்டிருக்கிற அந்த நூல் முதலில் இந்த மதம் என்கிற சொல்லை ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு அது எங்கிருந்து வந்தது, அது நம்முடைய சொல்தான், வேற்றுமொழி சொல்லில்லை என்பதை சொல்லுகிறது. எப்போதும் ஒரு இயல்பு இங்கே அறிஞர்களிடம் கூட என்னவாக இருக்கிறது என்றால், தமிழில் இருக்கிற சொற்கள் பிறமொழி சொற்களா என்று ஆராய்கிறோம். அப்படியானால் சமஸ்கிருதத்தில் இருக்கிற சொற்களும் பிறமொழி சொற்களாக இருக்கலாம் இல்லையா? ஆனால் அதை அவர்கள் ஏற்க மாட்டார்கள். இல்லை, சமஸ்கிருதத்தில் பிறமொழி சொற்களே கிடையாது. ஏன்? அது கடவுளால் அருளி செய்யப்பட்ட மொழி என்பதால் அது பிறமொழி சொற்களை கொண்டதில்லை என்று ஒரு தவறான தகவலை சொல்லியிருக்கிறார்கள். அதையும் பாவாணர் குறிப்பிட்டு அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. ஒவ்வொரு மொழியும் சமூகத்தால், மக்கள் கூட்டங்களால் உருவாக்கப்பட்டது தான். தமிழும் அப்படி உருவானது. பிறமொழி சொற்கள் கலந்திருக்கலாம், ஆனால் நம் சொற்களை நாம் அறிய வேண்டும். அந்த அடிப்படையில் மதம் என்பதும் தமிழ் சொல்லே என்பதை பாவாணர் அந்த நூலில் நிறுவியிருக்கிறார். இன்றைய காலகட்டத்திலே எல்லோருக்கும் உள்ள மன அழுத்தத்தையும் மனச்சோர்வையும் போக்குவது எப்படி? இந்த மன அழுத்தம், மனச்சோர்வு ஏற்படுவதற்கு பல்வேறு காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கின்றோம். இதிலே நான் சொல்வது போல நமக்குள்ள உள்ள ஒரு பயமும், நமக்குள்ள உள்ள பதட்டம், நம் தோல்வியை உற்றுவருமோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு வாழ்க்கையை பற்றிய ஒரு பயம், எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம், இப்படி ஒரு பல்வேறு விதமான சிந்தனைகள் நம்மளுக்கு இந்த மன அழுத்தத்திற்கு காரணமாக அமைகின்றன.
இதில் சின்ன சின்ன காரணங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இதுதான் அப்படின்னு நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாத அளவிற்கு பல்வேறு காரண காரியங்கள் இருக்கின்றன. இதில் பொதுவாக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நாம் தனியாக இருக்கின்றோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், இரண்டாவது நம்மை தனிமைப்படுத்தி விட்டார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், அதையும் தாண்டி நம்மை வேறுபடுத்தி பார்க்கிறார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், இரண்டாவது அதுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது நமக்கு மட்டுமே அநீதி இழைத்து விட்டதா இந்த உலகம் இந்த சமூகம் அப்படின்ற நமக்குள்ளேயே ஒரு கேள்வி. இப்படிப்பட்ட கேள்விகள், இரண்டாவது சின்ன சின்ன குடும்ப வன்முறைகள், குடும்பத்திலே ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாத ஒரு காரணங்கள், இந்த ஒரு சிச்சுவேஷனை எப்படி நாம் கையாள வேண்டும் என்பதை பற்றிய போதிய அறிவு இல்லாத காரணம், அறிவுன்னு சொல்ல முடியாது, அறியாமைன்னு சொல்லலாம், அறியாமை. இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. இது பொதுவாக. ரெண்டாவது, குடும்பத்தில் உள்ள முக்கியமான உறுப்பினர்களுக்கு முன்னாடி இருந்த வருமானம் இப்பொழுது இருக்காது. அது ரெண்டாவது, அந்த ஒரு வீட்டிற்கு தேவையான சகல வசதிகளையும் அவனால் முன்னாடி இருந்தது போல் அவனால் அனுபவிக்க முடியாது. இரண்டாவது, குழந்தைகளுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தம் ஏற்படுகின்றது? குழந்தைகள் இந்த டிஜிட்டல் லேர்னிங், ஆன்லைன் லேர்னிங் இப்படி சொல்கிறோமே, இதெல்லாம் நாம் எப்பொழுது கற்றுக் கொடுத்திருக்கிறோம் குழந்தைகளுக்கு? இல்லவே இல்லை. இப்பொழுது தான் புதிய சூழல். இந்த சூழலே குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய சூழல். இந்த சூழலிலே குழந்தைகள் தங்களை பாதுகாத்து கொள்வது எப்படி? இந்த சைபர் கிரைம், சைபர் புல்லிங் இப்படின்னு சொல்கிறார்கள், இதிலிருந்து எப்படி பாதுகாக்க? ரெண்டாவது, இந்த சூழலிலே நம்ம உட்கார்ந்து நம்மளால் எவ்வளவு நேரம் அந்த ஆன்லைனிலே கிளாஸை கவனிக்க முடியும் அப்படின்ற ஒரு பயம் குழந்தைகளுக்கு. ரெண்டாவது, குழந்தைகளுக்கு இந்த ஆன்லைனில் தான் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுறோம், எவாலுவேஷன் பண்ணுறோம், இதெல்லாம் ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பயம். அந்த ஆன்லைனில் டீச்சிங் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்களோ, எல்லா குழந்தைகளும் கேட்குறாங்களே, நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்களோ, நம்ம என்ன பேச முடியலையே. அது ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா, நீங்கள் முன்னாடி ஒரு க்ரௌடில் ஒரு கூட்டத்திலே முன்னின்று வரமாட்டார்கள். ஒரு அச்சம் தான் காரணம் அதற்கு. ஸோ இதையெல்லாம் போக்க வேண்டும். இதற்கெல்லாம் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற விஷயம் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. கல்லூரி மாணவர்களுக்கு எடுத்துக்கொண்டே வேணால் எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்கிறார்கள், ஆனால் இல்லை. எக்ஸாம்ஸ் வரும்னு சொல்கிறார்கள், ஆனால் வரல. அடுத்து உயர்கல்வி படிப்பது எப்படி? இந்த உயர்கல்வி நம்ம எப்படி அணுகுவது? இதில் காலேஜ் எப்போ திறப்பாங்க? நம்ம காலேஜ் லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணுவது? அது கேரியர்ஸ், அதாவது அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்வது? இப்படி பல்வேறு காரணங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு இருக்கின்றன. அது மாதிரி அடலசன்ஸ் அப்படின்ற பார்க்கும்போது அவர்களுக்கும் உள்ள மன அழுத்தம் இருக்க தான் சரி. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ், பியர்ஸ் குரூப்ஸ்ன்னு சொல்லுவார்கள், இவர்களோட கனெக்ஷன் ஆகியிருக்காங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் பேசி அளவலாகி வெளியில் ஒரு சாதாரணமான ஒரு சூழல் கிடையாது. அவங்களுக்கு என்ன ஆகுது? ஒரு விளையாட்டினுடைய நேரம் கட் ஆகிடுது. அதே மாதிரி மற்ற மாணவர்களுடைய, அதாவது சக மாணவர்களுடைய அளவலாகக்கூடிய நேரம் இல்லை. அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி கிடையாது. வீடியோ கால் பண்ணலாமா, அது வேறு விஷயம். இப்படி எல்லாமே ஒரு சாதாரணமாக இருக்கின்ற நிலைமை தலைகீழாக மாறும்போது அந்த அச்சுறுத்தல் இருக்கத்தானே செய்யும். இதை எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்வார்கள். இந்த குழந்தைகள் 1 முதல் 5 வரை உள்ள குழந்தைகளை எப்படி கையாள்வது, 5வது படிக்கும் 6வது படிக்கும் மாணவர்கள் முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை உள்ள குறைகளை எப்படி கையாள்வது, பிறகு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்குள்ள மன அழுத்தத்தை எப்படி போக்குவது, டீனேஜ் கல்லூரி மாணவர்கள், குடும்ப நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், வயதானவர், இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இந்த மன அழுத்தத்தை கையாள வேண்டும். பொதுவாக இந்த ஒரு பதிவிலே நம்ம குழந்தைகளினுடைய மன அழுத்தத்தை, படிக்கிற மாணவர்களுடைய மன அழுத்தத்தை போக்குவது மட்டும் எப்படி அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போது எல்லாருமே ஸ்கூல் கேம்பஸ், ஹாஸ்டல் கேம்பஸ் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஹோம் கேம்பஸ், இதுதான் புதிய வார்த்தை. ஹோம் கேம்பஸ் அப்படின்ற வார்த்தை புதிது. அதாவது வீட்டுச் சூழலிலே கல்வியை கற்க வேண்டும். வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும். இந்த வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும் என்றால் அதற்குள்ள வழிமுறைகள் என்ன? அந்த கல்வியை மன அழுத்தம் இல்லாமல் எப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டோட, ஒரு ஹாப்பி லேர்னிங்னு சொல்வார்களே, அந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக எப்படி அந்த கற்றுக்கொள்ளலை நாம் உள்வாங்குவது, இதன் மூலம் நம்மளுடைய படைப்பாற்றலை எப்படி மேம்படுத்துவது,
இப்படி வந்து குழந்தைகளுக்கு நாம் பயிற்சிகள் கொடுக்க வேண்டும். அது ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் வாழ்க்கையில் என்ன வேணால் நம்மளால் சாதிக்க முடியும் மாணவர்களே. கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணால் சாதிக்க முடியும். அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கொள்வது எப்படி? சுய ஊக்கம் சொல்வார்களே, செல்ஃப் மோட்டிவேஷன், அதுதான் இந்த காலகட்டத்திலே மிக மிக முக்கியம். உங்களை பற்றி நீங்கள் என்றைக்குமே குறைவாக எடை போடாதீர்கள். உங்களுக்குள்ள ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கின்றது. அந்த திறமையை எப்படி நீங்கள் வெளிக்கொணர்வது? இப்போது நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்வேமானால், மகேந்திர சிங் தோனி அப்படின்ற ஒரு கிரிக்கெட் கேப்டன் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு நபர். அவர் சிறிய வயதிலேயே அவர் விளையாட்டின் ஆர்வம் இருந்தது உண்மை. ஆனால் ஃபுட்பாலில் தானே அவருக்கு ஆர்வம் இருந்தது. திடீர்னு கிரிக்கெட்டிலே எப்படி அவர் இன்வால்வ் பண்ணி கொண்டார், அதில் அவருடைய திறமையை எப்படி வளர்த்து கொண்டார், அவருடைய காலகட்டத்திலே அவருடைய சந்தித்த இன்னல்கள் என்னென்ன, அவர் எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெற்றார், அவர் கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் எப்படி தன்னுடைய நிர்வாக மேலாண்மையும் ஒரு ஆளுமை திறனையும் எப்படி வளர்த்து கொண்டார், இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். மாணவர்களுடைய மத்தியிலே முக்கியமாக பழக்க வழக்கங்களை நாம் ஒரு லிஸ்ட் போட்டு நம் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது ரொட்டீன்ஸ்ன்னு சொல்வார்களே, ரொட்டீன்ஸ். அந்த ரொட்டீன்ஸும் அந்த ஹேபிட்ஸ், இது ரெண்டுமே தான் மாணவர்களை திறன்பட வாழ்க்கையினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு உதவும். யோகா, மெடிடேஷன், பிராணாயம், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரொட்டீனான ஒரு வாழ்க்கை முறையை நாம் இந்த காலகட்டத்திலே மட்டுமல்லாமல் என்றைக்குமே பின்பற்றுமானால் நம்முடைய மனச்சோர்வு கண்டிப்பாக நீங்கும். இதை தவிர, அதாவது செயல்முறை மூலம் கல்வி, ஒரு மாடல் பேஸ்டு கல்வி, ரெண்டாவது ஒரு மியூசிக் மூலமாக நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம், ஒரு டான்ஸ் மூலமாக என்ன லேர்ன் பண்ணுறோம், இப்படி பல்வேறு விதமான நீங்கள் கற்றலையும் கற்பித்தலையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே மாதிரி ட்ரெடிஷ்னல் லேர்னிங்க்கு நீங்கள் போகவே கூடாது. நம்மளுக்கு என்ஜாய்ஃபுல்லாக மூலமாக எதை நம்ம கற்றுக்குறோம், ஒரு மாடல் மேக் பண்ணி கற்றுக்குறோமா இல்லையா, நம்ம குக்கிங் மூலமாக அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம், ஒரு கேமிங் விளையாடுறதுல கூட அதில் நம்மளுடைய லீடர்ஷிப் ஸ்கில்லை நம்மளால் ப்ரூவ் பண்ண முடியும். இப்படி பல்வேறு விதமான வழிமுறைகளை நமது முன்னோர்கள் வகுத்து உள்ளார்கள். அதாவது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் என்றைக்குமே இது நம்மளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். நன்றி, வணக்கம்.